என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சினிமா ஆக்ட்ரஸ் நளினி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு எனக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான். அவங்கள பார்க்கும்போது எப்போவுமே சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை கடவுள் புண்ணியத்தில் அப்படின்ற அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நிறையா சொல்லுவாங்க. கஷ்டப்படுறன்ற வார்த்தை மாதிரிலாம் இருக்கும். மனுஷாலாக பிறந்த எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்காது. அதெல்லாம் அவங்க சொல்லிக்க விரும்பலை. சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த வார்த்தையே ரொம்ப அழகான வார்த்தைகள். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் ஹீரோயினாக ஒரு காலத்தில் ரஜினி கூட நடிக்கலன்னு நினைக்கிறேன். மற்ற ரஜினி கமலஹாசன் கூட நடித்த மாதிரி தெரியல, மற்ற எல்லா ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கிறாங்க. டாப் ஹீரோயினாக டாப்பில் இருந்திருக்காங்க. நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சினிமா பேனர் எல்லாம் ஹீரோயின் அவங்க தான் இருப்பாங்க, மற்ற ஹீரோ மட்டும் மாறி இருக்கும். அந்தளவுக்கு டாப்பில் இருந்திருக்காங்க. இருந்தால் கூட இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உடம்பு வச்சிருச்சு. நல்லா பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா பெரிய உடம்பாக இருக்கிறாங்க. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. நல்லா சாப்பிட்றோம், நல்லா தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ஆக்டிவாக கூட இருக்கிறாங்க. சீரியல் நடிக்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவெலாம் ஆக்டிவாக இருக்கிறாங்க. அப்புறம் ஏதோ மடிப்பிச்சை எடுத்தாங்கன்னு சொல்லி கூட போட்டிருந்தது. கோயில் குளம்லாம் போகிறாங்க. எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிறாங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுனா எதுவுமே நம்ம சந்தோஷமாக நிறைவாக இருக்கணும் வாழ்க்கையிலங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடம்பை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறாங்க பாருங்க. அதுவே பெரிய ஒரு கிஃப்ட்டு தான், காட் கிஃப்ட்டு தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான்லாம் 82 கேஜஸ் 83 கேஜி இருக்கேன். என்னோடய ஹைட்டுக்கு 5'2" ஹைட்டுக்கு 83ங்கிறது ரொம்ப ஓவர் தான். எனக்கே தெரியும். 65 இருந்தால் போதும் தான் சொல்கிறாங்க. நம்மளுக்கு என்னமோ உடம்பு ஊதி போச்சு. கொஞ்சம் ஒரு 4-5 மாதம் எக்ஸசைஸ் பண்ணுறதை நிறுத்திட்டேன். இன்னும் ஸ்டார்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் வாக்கிங் பண்ணணும், யோகா பண்ணணும். எப்படியும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4-5 கிலோவாவது குறைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். குறைச்சேன். இப்போ சொல்கிறாங்க, இப்போ இண்டெக்ஸு ஏஜ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி இந்த வயசுக்கு இவ்வளோ இருக்கணும், இந்த ஹைட்டுக்கு இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுங்கிறது நினச்சி பார்த்தா எல்லாேருக்கும் ஒர்க் அவுட் ஆகிறதில்ல. அதுக்காக என்னென்னா, மனசு சந்தோஷமாக வச்சுருந்து நம்ம ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருந்து நம்ம கொஞ்சம் டல்லாக இல்லாமல் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்து உடம்பு அப்பப்போ அசைச்சிக்கிட்டு கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இல்லை வாக்கிங் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னாவே அநேகமாக வியாதி வராமல் இருக்கும். நம்ம இப்போ சினிமாவில் படிக்க அந்த புனித் ராஜ்குமார் இது மாதிரிலாம் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டதையும் அந்த டயட்டை நம்ம சரியான ஒரு இது இல்லாமல் ப்ரோட்டீன் ஃபுட்டு அது இதுன்னு சாப்பிட்டு அது உடம்பு கெட்டு போகிறத விட உடம்பு கெட்டு கடைசியில் உயிருக்கே ஆபத்தாக போயிடுது. அதனால ஒன்றும் வேணாம். சாதாரண லைஃபு, சாதாரண வாழ்க்கை நம்ம வாழ்ந்தாலே. எங்கள் அம்மாலாம் 80 வயசு வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு டாக்டருக்கு போகாமல் மருந்து சாப்பிடாமல் நல்லபடியாக வாழ்ந்தாங்க பாருங்கள். அதுதான் அவங்களாம் எந்த டயட்டை ஃபாலோ பண்ணாங்க, ஒன்றும் கிடையாது. மனசு ஹாப்பியாக வச்சுக்கிட்டு நம்ம சாதாரணமாக எல்லா விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றும் கஷ்டம் வராது. ரொம்ப அதிகமாக யோசிக்கும் போது தான் பிரச்சனை வருது. நான் அப்படி தான் இப்போ இருக்கேன். சரி, உடம்பு குண்டாக போயிட்டோம், ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் இருக்க ஒழிய அதுக்கோசம் மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு அதுக்கோசம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வேலைக்கு 2 எதையாவது தின்னு அது வேறு உடம்பு வீக்காக போய் எதுக்கு இதெல்லாம்? ட்ரை பண்ணலாம். வெயிட் எப்படியும் 2-3 மந்த்ஸில் வெயிட் குறைக்க பார்க்கலாம். ஒரு 5-6 கேஜ் அப்படின்ற ஒரு சங்கல்பத்தில் இருக்கிறேன். அதனால் குண்டாக இருக்கோன்னு பயப்படாதீங்க. அவ்வளோ பெரிய டாப் ஹீரோயின் அவங்க அழகாக இருந்த விட்டு தான் சினிமாவில் அவ்வளோ வருஷம் நடிச்சிருக்கேன். நம்ம முறக்கட்டையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது, அழகான முகம்தான். அப்படி இருக்கிறவங்களே அந்த உடம்பை பற்றி கவலைப்படலங்கும்போது நம்ம எது கவலை பண்ணணும் சொல்லுங்கள்? அவங்க சந்தோஷமாக இருக்கன்றாங்க, ஆக்டிவாக இருக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு மேலே என்ன? உடம்பு குண்டாக இருந்தால் என்ன, ஒல்லியாக இருந்தால் என்ன? ஒரு வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலெல்லாம் ரொம்ப அப்பியரன்ஸ் பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லைங்க. ஆரோக்கியமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், அதுதான் முக்கியம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.